ஒன்ஸ் அப்பான் அ டைம் சிங்குன்னு ஒரு வாட்டர் ட்ராப் இருந்துச்சு. அதுக்கு மாஷான்னு ஒரு கரடியும் ஃப்ரெண்டாக இருந்துச்சு. ஒரு நாள் அந்த சிங்கு கரடிக்கிட்ட நான் எப்போதும் உயிரோடு இருக்க முடியுமான்னு கேட்டுச்சு. அதோட மாஷாவும் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு நீ கடலுக்கு போனால் கண்டிப்பாக உயிரோடு இருப்பேன்னு சொல்லுச்சு. உடனே சிங்கு மாஷா கிட்ட என்னை கடலுக்கு கூப்பிட்டு போன்னு கேட்டுச்சு. அதோட சிங்குவும் மாஷாவும் கடலுக்கு போக ஆரம்பிச்சாங்க. கடலுக்கு போகிற வழியில் ஒரு வறண்ட நிலத்தை 2 பேரும் கடந்துட்டு இருக்கும்போது ஒரு வாடி போன பூவை பார்த்தாங்க. அந்த பூ என் குழந்தைய காப்பாத்துங்கன்னு ஒரு விதையை காமிச்சிச்சு. சிங்குக்கு நாமளே குட்டியாக தான் இருக்கோம், இதை எப்படி காப்பாத்துறதுன்னு தோணினாலும் ஒரு குட்டி வாட்டர் ட்ராப்பை தனக்குள்ளே இருந்து பிரித்து அந்த விதைக்கு கொடுத்துச்சு. அடுத்த செகண்டே அந்த விதை முளைச்சிச்சு. அந்த செகண்டில் தான் சிங்குக்கு நம்ம எவ்வளோ நாள் உயிரோடு இருக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம வாழ்க்கையை எப்படி வாழ்கிறோங்கிறது தான் முக்கியம்னு புரிஞ்சிச்சு. அதோட மெதுவாக சிங்கு அந்த வறண்ட நிலத்துல விழுந்து மறைஞ்சிச்சு. மாஷா சிங்கு விழுந்த இடத்தையே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அதோட சிங்கு மாதிரி நிறைய வாட்டர் ட்ராப்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த வறண்ட நிலமும் பூக்களால் நிரம்புச்சு. மாஷாவுக்கு உடனே புரிஞ்சிச்சு, ஒரு வாட்டர் ட்ராப் ரொம்ப நாள் உயிரோடு இருக்கணும்னா அது கடலாக மாறணும்னு அவசியம் இல்லை, அது பிறரோட வாழ்க்கையில் ஒரு பகுதியாக மாறினாலே போதும்னு. ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ், நம்ம எவ்வளோ நாள் வாழ்ந்தோங்கிறத விட நம்ம எப்படி வாழ்ந்தோங்கிறதுல தான் நம்ம வாழ்க்கையோட அர்த்தமே இருக்குது.